ஓம் சாந்தி. 24/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவ பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, அழியாத ஞான ரத்தினங்களின் தானம்தான் மகா தானமாகும். இந்த தானத்தின் மூலம் ராஜ்யம் கிடைக்கின்றது. எனவே மகாதானி ஆகுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களின் முக்கியமான அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: பாபா இன்னைக்கு முரளியில் சேவையில் ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முக்கியமான அடையாளங்களாக 7 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் பாயிண்ட்டு, அவர்களுக்கு பழைய உலகத்தின் சூழ்நிலை முற்றிலும் பிடிக்காது. 2வது பாயிண்ட்டு, அவர்கள் பல பேருக்கு சேவை செய்து தனக்கு சமமாக மாற்றுவதிலேயே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 3வது பாயிண்ட்டு, அவர்களுக்கு படித்து படிப்பிப்பதில்தான் ஓய்வு கிடைக்கும். 4வது, புரிய வைத்து தொண்டை வலித்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 5வது, அவர்களுக்கு யாருடைய சொத்தும் தேவையில்லை. அவர்கள் பிறருடைய சொத்திற்கு பின்பு தனது நேரத்தை இழக்க மாட்டார்கள். 6வது பாயிண்ட்டு, அவர்களுடைய கலர், அதாவது பற்று, அனைத்து இடங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கும். 7வது பாயிண்ட்டு, அவர்கள் பாபாவிற்கு சமமாக இருப்பார்கள். அவர்களுக்கு சேவையை தவிர வேறு எதுவுமே இனிமையாக இருக்காது. இன்று முரளியின் பாடல் ஓம் நமச்சிவாயா. ஓம் சாந்தி. யாருடைய மகிமையை கேட்டீர்களோ அந்த ஆன்மீக தந்தை அமர்ந்து இங்கு பாடத்தை படிப்பிக்கின்றார். இது பாடசாலையாக இருக்கிறது. இங்கு டீச்சரிடமிருந்து நீங்கள் பாடத்தை படித்து கொண்டு இருக்கிறீர்கள். பக்தியில் பாடல் பாடணும். இங்கே பாடசாலை, இந்த பாடசாலையில் தந்தை படிப்பித்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் கூட படிச்சிட்டு இருக்கீங்க. இவர் சுப்ரீம் டீச்சர் ஆவார். அவரை பரம்பிதா என்று சொல்லப்படுகிறது. பரம்பிதா என்று ஆன்மீக தந்தைக்கு தான் சொல்லப்படுகிறது. லௌகிக தந்தையை ஒருபொழுதும் பரமபிதா என்று சொல்லுவதில்லை. இப்பொழுது நாம் எல்லையற்ற தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றோம் ஆஸ்தி பெறுவதற்காக. உள்ளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். மனிதர்கள் பாவம் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் உலகத்தில் அமைதியாக வேண்டும் என்று அனைவருமே சொல்லுகிறார்கள். ஆனால் அமைதி என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. ஞானக்கடல் அமைதி கடலான தந்தைதான் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். நிராகார உலகத்தில் அமைதி இருக்கவே இருக்கும். உலகில் அமைதி எப்படி என்று இங்கு கேட்கிறார்கள். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் இருக்கும்போது அந்த அமைதி இருந்தது. முதலில் தூய்மையாக வேண்டும் என பாபா சொல்கிறார். சத்தியுகத்தில் தான் அந்த அமைதிங்கிறது இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு தர்மம் இருந்ததுனால அங்கே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லை. அதனால் இங்கே பாபா சொல்கிறாங்க, முதல்ல அமைதி அடையணும்னா தூய்மையாகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க தந்தை. இப்பொழுது நீங்கள் தூய்மையாகி கொண்டு இருக்கிறீர்கள். அங்கு தூய்மையும் இருக்கும், அமைதியும் இருக்கும். சத்தியுகத்தில் ஹெல்த், வெல்த் அனைத்தும் இருக்கிறது. பணம் இல்லாமல் மனிதர்கள் மனச்சோர்வை அடைகிறார்கள். நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் போன்று பணக்காரர்களாக ஆகுவதற்காகத்தான் இங்கு வந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுடைய புத்தி தங்க புத்தியாக ஆக வேண்டும். ஆனால் இந்த சமயத்தில் தமோ பிரதான நிலையிலிருந்து ரஜோ வரைக்கும் வந்துள்ளது. இன்னும் சதோ நிலையிலிருந்து சதோ பிரதானம் வரை செல்ல வேண்டும். புத்தி அந்த அளவுக்கு தங்கமாகணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க.
அந்த அளவிற்கு சக்தி இப்பொழுது இல்லை. பாபா நினைவில் இருப்பதில்லை. யோக பலம் மிகவும் குறைவாக உள்ளது. உடனடியாக யாரும் சதோ பிரதானம் ஆகவும் முடியாது. உங்களை தூய்மையாக்கி உடன் அழைத்து செல்லுவேன் என்று பாபா கூறுகிறார். யார் தூய்மை ஆகுவதில்லையோ அவர்கள் தண்டனை அடைவார்கள். எண்ணம், சொல், செயலில் தூய்மையாக வேண்டும். மனமும் கூட மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். கடைசியில் எந்த ஒரு வீண் எண்ணங்களும் வரக்கூடாது. அந்த அளவிற்கு உழைக்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர யாருடைய நினைவும் வரக்கூடாது. கருமாதித்த நிலையை அடையும் வரை மனதில் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆடாமல் அசையாமல் ஆஞ்சநேயர் போன்று இருக்க வேண்டும். அதற்கு மிகுந்த முயற்சி தேவை. யார் கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களாக, விசுவாசம் உடையவர்களாக, நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது பாபாவும் ஜாஸ்தி அன்பு வைத்திருப்பார். 5 விகாரங்களின் மீது வெற்றி அடையாதவர்கள் அந்த அளவிற்கு தந்தையின் அன்பை பெற முடியாது. சிவபாபாவிடம் இருப்பதோ அழியாத ஞான ரத்தினங்கள். ஒரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமமானது. பக்திக்காக அவ்வாறு சொல்லப்படுவதில்லை. சாஸ்திரங்களில் பக்தியினுடைய ஞானம் உள்ளது. பக்தி எவ்வாறு செய்வது என்கிற படிப்பினைகளும் கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு ஞானத்திலேயே அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. பக்திக்கு பிறகு உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானத்தின் மூலம் உலக ராஜ்யத்தின் போதை ஏறுகிறது. யார் அதிகம் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் போதையும் ஏறும். கண்காட்சி, மியூசியத்தில் நன்றாக சொற்பொழிவு ஆற்றுபவர்களை அழைக்கிறார்கள். சொல்பவர்களிலும் வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறார்கள். மகாரதிகள், குதிரை படையினர், காலார் படையினர் இருக்கின்றனர். தில்வாடா கோயிலில் நினைவு சின்னமாக காட்டப்பட்டுள்ளது. நீங்களோ ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். அவர்கள் ஹடயோக ரிஷிகள். இப்பொழுது நீங்கள் ஞானேஸ்வரர்களாக கூட இருக்கிறீர்கள். ஞானக்கடல் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் அழியாத சர்ஜனின் குழந்தைகள். மருத்துவர்கள்தான் நாடியை பார்ப்பார்கள். யார் தன்னுடைய நாடியை தெரிந்து கொள்ளவில்லையோ பிறருடைய நாடியை எப்படி தெரிந்திருக்க முடியும்? உங்களுடைய தொழிலே நாடி பார்த்து ஞான ஊசியை போடுவதுதான். மனிதர்களை ஈர்க்கும் அளவிற்கு அனைத்து சித்திரங்களையும் டிரான்ஸ்லேட்டில் உருவாக்குங்கள் என்று பாபா கூறுகிறார். சிலருக்கு உடனடியாகவே அம்பு பாய்ந்து விடுகிறது. சிலர் மந்திரம் பயத்தினால் வருவதில்லை. ஆம், மனித நிலையிலிருந்து தேவதைகளாக ஆக்குவது மந்திர செயல்தான் அல்லவா? இந்த சேவையில் வெளிபந்தனம் நன்றாக இல்லை. சிலருக்கு பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது. மன்மனா பவன் நிலையில் இருந்தால் உங்களுடைய விக்கிரமம் விநாசமாகிறது. மிகவும் உதவியும் கிடைக்கிறது என்று பாபா கூறுகிறார். இந்த சேவையிலேயே ஈடுபட வேண்டும். இதில் வருமானம் அதிகமாக உள்ளது. கட்டிடங்கள் போன்ற எந்த ஒரு விஷயமும் இங்கு இல்லை. கட்டிடத்தை கொடுத்து பந்தனத்தை ஏற்படுத்தினால் அப்படிப்பட்டதை தந்தையும் பெற மாட்டார். சேவையை பற்றி தெரியாதவர்கள் தனக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். டீச்சர் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். சமமாக ஆகவில்லை என்றால் அவர்கள் எதற்கு பயன்படுவார்கள்? ஹேண்ட்ஸின் தேவையோ மிகவும் அவசியமாக உள்ளது. இதிலும் கூட குமாரிகள், தாய்மார்கள் மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். தந்தை டீச்சராக இருக்கும்போது குழந்தைகளும் டீச்சராக வேண்டும் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். டீச்சர் என்றால் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது.
அனைத்து வேலைகளையும் செய்யத்தான் வேண்டும். இன்னைக்கு பாபா முரளியில் சொல்லிகிட்ருக்கிறாரு, இந்த சேவையில் வெளி விஷயங்களுடைய பந்தனம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான பந்தனம் ஏற்படவும் கூடாது. சிலருக்கு பந்தனம் ஏற்பட்டுருதான். ஆனால் இங்கே அர்ப்பணம் ஆயிட்டோம் அப்படின்னாலே மன்மனா பவ நிலையில் இருந்து நம்முடைய விக்ரமத்தை விநாசம் பண்ணணும். ஆனால் சிலர் பந்தனத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இங்கே அந்த கட்டடத்தினுடைய அவசியம் கூட இல்லைன்றார் பாபா. ஏன்னா நிறைய பேர் கட்டடத்தை கொடுத்து பந்தனத்தில் ஈடுபடுத்த வைப்பாங்க. அப்படியாப்பட்ட பொருள் தேவையில்லை அப்படின்றாரு பாபா. சேவையை பற்றி தெரியாதவங்க தனக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க. டீச்சர் அப்படின்னாலே பாபா எப்படி டீச்சராக மாறி எல்லாருக்கும் சேவை செய்துட்ருக்கிறாரோ அதே போல் நம்மளும் சேவை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருப்பாங்க. இங்கே ஹேண்ட்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்றாரு பாபா. பல தரப்பினரும் தேவைப்படுது. குமாரிகளும் தேவைப்படுறாங்க, தாய்மார்களும் தேவைப்படுறாங்க, அதே நேரத்தில் குமாரர்களும் தேவைப்படுறாங்க. டீச்சர் அப்படின்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அனைத்து வேலைகளையும் செய்யத்தான் வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, இரவு பகல் சேவையின் சிந்தனையில் இருக்க வேண்டும். மற்ற அனைத்து பற்றுதல்களையும் துண்டித்து விட வேண்டும். சேவை இல்லாமல் ஓய்வில்லை. சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தந்தைக்கு சமமாக பிறரை முன்னேற்றக்கூடியவராக ஆக வேண்டும். அனைவரின் நாடி பார்த்து சேவை செய்ய வேண்டும். தன்னுடைய உடல் மனம் பணத்தை பாரதத்தின் நன்மை செய்வதில் ஈடுபடுத்த வேண்டும். ஆடாமல் அசையாமல் இருப்பவர்களாக, கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களாக, விசுவாசம் உடையவர்களாக ஆக வேண்டும். வரதானம். ஏன் என்ன என்கிற கேள்விகளின் வலைகளிலிருந்து சதா விடுபட்டு இருக்கக்கூடிய உலக சேவாதாரி சக்கரவர்த்தி ஆகுங்கள். எப்பொழுது சுயதர்சன சக்கரம் சரியான பக்கத்தில் செல்வதற்கு பதிலாக தவறான பக்கமாக சென்று விடுகிறதோ அப்பொழுது மாயாவை வெல்வதற்கு பதிலாக பரதர்ஷனம் என்கிற குழப்பங்களின் சக்கரத்தில் வந்து விடுகிறீர்கள். பாபா சொல்கிறாங்க, சுயதர்சன சக்கரம் சரியாக சுற்றணும். உதாரணத்துக்கு ஆத்மா நினைக்கிறதுக்கு பதிலாக தேகம்னு நினச்சிருவோம். பாபாவுடைய சேவைன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நான் செய்த என்னுடைய சேவை அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். இந்த மாதிரி தவறுதலாக நம்ம சக்கரத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குழப்பத்தில் வந்துடுவோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதனால் ஏன் என்ன என்கிற கேள்விகளின் வலை உருவாகிறது. யார் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களோ அவர்களே பிறகு மாட்டியும் கொள்கிறார்கள். எனவே ஞானம் நிறைந்தவராக ஆகி சுயதர்சன சக்கரத்தை சரியாக சுற்றி கொண்டே இருங்கள். பாபா எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதேபடி நம்ம முயற்சி செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா சக்கரம் சரியாக சுற்றுது அப்படின்னு அர்த்தம். அப்பொழுது ஏன் என்ன என்கிற வலைகளிலிருந்து விடுபட்டு யோகயுக்து ஜீவன் முக்து சக்கரவர்த்தி ஆகி பாபாவுடன் உலக நன்மைக்கான சேவையில் சுற்றி வந்து கொண்டு இருப்பீர்கள். உலக சேவாதாரி சக்கரவர்த்தி ராஜாவாகவும் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். தெளிவான புத்தி மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தீர்கள் எனில் அதில் வெற்றி நிறைந்துள்ளது. இன்றைய அவ்யக்த சமிக்கை. எப்பொழுது கர்மாதித்த நிலைக்கு அருகாமையில் சென்றடைந்து விடுகிறீர்களோ அப்பொழுது எந்த ஒரு ஆத்மாவின் பக்கமும் புத்தி சென்று கர்ம பந்தனத்தை ஏற்படுத்தாது. கர்மாதீத்த நிலை என்றால் அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவராகி விலகியவராகி இயற்கை மூலம், அதாவது கர்ம இந்திரியங்கள் மூலம் நிமித்த மாத்திரம்
காரியங்களை செய்விப்பது. கர்மாதீத்த நிலையை அனுபவம் செய்வதற்கு விலகியவராக ஆகக்கூடிய முயற்சியை அடிக்கடி செய்ய வேண்டியது அவசியமில்லை. செய்ய வைக்கக்கூடியது வேற, செய்யக்கூடிய கர்மேந்திரியங்கள் வேறு என்பது அவர்களுக்கு சகஜமாகவே இயல்பாகவே அனுபவமாகும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.